சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் 12ஆம் தேதி முதல் கடகராசியில் ஒரு 66 நாட்களாக புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகம் பெறப்போகிறார். சரிபுகான் பார்வையில் சூரியன் புதன் கூட்டணி. புதன் பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது நன்மை தீமை இரண்டும் எதிர்பாராமல் நடக்கும். மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஒரு சம்பவம் எதிர்பார்க்காமல் தான் நடக்குது. சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள். புதன், சுக்கிரன் சூரிய பகவானை நெருங்கிய சஞ்சாரம் செய்வார்கள். மேச ராசிக்கு 3 6ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். அதாவது தைரிய வீரிய சகோதர சகாய சத்ரு பகை ருண ரோக ஸ்தானாதிபதியாக வருகிறார். சுகஸ்தானமான 4வது வீட்டில் கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது கடந்த 66 நாட்களாக பெரும்பாலும் மேச ராசி என்பதற்கு ஒரு மனக்குழப்பம். சுகஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது சுகக்கேடு, இதே ஒரு வழியில் ஒரு குழப்பங்களை சந்தித்திருப்பீங்க. மாம மச்சான்கள் வழியில் இது ஒரு தொந்தரவுகள்லாம் வந்திருக்கக்கூடிய நிலை உண்டு. 4ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும் போது சுப விசேஷங்களுக்கு சென்று வந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து சனி பகவான் பார்வை பெறுகிறார். 6க்குடையவர் 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி அடையலாம். உங்கள் பிள்ளைகள் காரியமாக உங்களுக்கு பயணம் இடப்பெயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. உங்கள் பிள்ளைகள் காரியமாக உங்களுக்கு பயண அலைச்சல் ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படும். பிள்ளைகளுக்கு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பிள்ளைகளுக்கு இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் மேச ராசி என்பதற்கு நீங்கும். பிள்ளைகளுக்கு படிப்பு வேலை தொழில் நன்றாக இருக்கும். கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டில் அமர்ந்தார் என்றால் நீங்கள் பெற்ற கடனை உங்கள் பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய வயதில் வந்தால் நீங்கள் பெற்ற கடனை உங்கள் பிள்ளை வேலைக்கு போய் தொழில் செஞ்சு உங்கள் கடனை அடைக்கும். 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே அமர்ந்தால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படும். உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளை கேட்காது. மேச ராசி என்பர்கள் ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அதிகம் உரிமை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்புறம் தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புண்டு. 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே சனி பகவான் பார்வையில் அமரும்போது பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, சொத்துக்கள் வழியில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும். ஒரு சிலருக்கு நீங்கள் எதோ சண்டை சச்சரவுக்கு முன்னாடி நின்னீங்கன்னா வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை வம்பு வழக்குலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மேச ராசி என்பர்கள் ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. சொத்துக்கள் வழியில் அண்ணன் தம்பியிடமோ பங்காளியிடமோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமோ பக்கத்து காடு பக்கத்து நிலத்துக்காரிடமோ வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்கள் காரியங்கள் தோல்வி அடைந்துவிடும். அப்புறமேட்டு உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். சூரியன் ஏற்கனவே 5வது வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு அல்லது பூரிய சொத்துக்கள் வழியில் விரோதங்கள் இப்படிலாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடன் 6ஆம் வீட்டின் அதிபதி கூட்டணி சேரும்போது உங்கள் பிள்ளைகள் சார்ந்த காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது அது வெற்றியாகும். உங்களுக்கு பயண அலைச்சல் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். மேச ராசிக்கு 3ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே சூரியனுடன் கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிறகு முயற்சி செய்யலாம். தேர்வு எழுதலாம். படிப்பில் வெற்றி பெறுவீர்கள். சனி பகவான் பார்வையில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கும் போது
கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், தாத்தா செய்து கொண்டிருந்த பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, விவசாயிகளுக்கு கொஞ்சம் மகசூல் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிறகு மேச ராசி என்பதற்கு இந்த புதன் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது. சூரியன் புதன் கூட்டணி புத அதியோகம் மேச ராசிக்கு நன்மையே கொடுக்கும். அடுத்தது புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி 6வது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சியாகிறார். மேச ராசிக்கு 2, 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 6வது வீட்டிலே நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் நீங்கள் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. உங்கள் பேச்சில் கொஞ்சம் தன்மையாக செயல்படுங்க. யாரையும் எடுத்தெறிந்து பேசாமல் உங்கள் பேச்சில் தன்மையாக செயல்படுங்க. மேச ராசிக்கு 3வது வீட்டிலே ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் மேச ராசிக்கு வெற்றியாகும். நீங்கள் செல்கின்ற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வெற்றியாகும், லாபம் பெற்று விடலாம். 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். இதுவும் மேச ராசிக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யும்போது வருமானம் பெற்று விடலாம், 100% வெற்றி பெற்று விடலாம். 2வது வீட்டிலே விரய பாக்கியாதிபதி குரு அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் நட்சத்திரத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பதற்கு பெரும்பாலும் மனக்குழப்பம், கடந்த 66 நாட்களாக இருந்து வந்த டென்ஷன் தொந்தரவு, மனதளவிலும் உடல் அளவிலும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் இந்த புதன் பெயர்ச்சியிலிருந்து மேச ராசி என்பதற்கு நிவர்த்தியாக போகிறது. இப்போ மனம் புத்துணர்ச்சி அடையும், சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.